வணக்கம். நான் டாக்டர் பர்வதராணி. நம்ம முட்டம் கேஎம்எம்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நெஞ்சக நோய் பிரிவில் டாக்டராக வேலை பார்க்குறேன். இன்றைக்கி என்ன டே தெரியுமா? மே மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை. ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையை நம்ம வேர்ல்டு ஆஸ்துமா டே அல்லது உலக ஆஸ்துமா தினமாக கொண்டாடுறோம். இன்றைக்கி நம்ம இந்த ஆஸ்துமா எப்படி வருது, அதுக்கு எப்படி நம்ம ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தலாம், அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆஸ்துமாயானது மூச்சு காற்று ஒரு சுருங்கிய மூச்சு குழாய் வழியாக வரும்போது ஏற்படுகின்ற இந்த கீஸ் என்ற சத்தம் தான் வீஸ் என சொல்லப்படுகின்ற ஆஸ்துமா. இப்போலாம் நம்ம ஆஸ்துமா என்று சொன்னாலே பயப்படுறோம். அதனால் நம்ம அந்த டேர்மே எடுத்துட்டு ஆஸ்துமா அல்லது அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ், அலர்ஜிக் பிராங்கியோலைட்டிஸ்ங்கிற டேர்ம்ஸ் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆஸ்துமாவானது நம்ம மூச்சு விடும் பொழுது சுருங்கிய குழாய் வழியாக காற்று வெளியே வரும்போது அந்த கீஸ் என்ற சத்தம், அது மட்டும் இல்லாமல் வறட்டு இருமலாகவும் வெளிப்படும். ஸோ நம்ம சுவாசிக்கும் பொழுது காற்றை உள்வாங்கி வெளியே விடுறோம். அந்த வெளியே வருகிற காற்று சுருங்கிய குழாய் வழியாக வரும் பொழுது அந்த சத்தம் வருது, அதுதான் வீஸ். ஸோ அந்த வீஸ் இருந்தாலே ஆஸ்துமா அப்படி கிடையாது. வீஸ் இல்லாமலும் ஆஸ்துமா வரலாம். ஏன்னா வீஸ் நிறைய காரணங்களால இந்த வீஸ் ஏற்படுது. ஸோ இது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன். ஸோ நமக்கு அலர்ஜி ஏற்படுத்துகிற காற்றில் உள்ள தூசி, மாசு, புகை, பஞ்சன் ஸ்மெல்லு, அப்புறம் காற்றில் உள்ள ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற காற்றில் தன்மை, இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக எக்ஸ்போஸ் ஆகும்போது அது நம்ம மூச்சுக்குழாயை சேதப்படுத்தி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனை காஸ் பண்ணி நமக்கு அந்த மூச்சுக்குழாயை சுருங்க வைக்குது. ஸோ அந்த சுருங்கிய மூச்சுக்குழாய் வழியாக காற்று வரும்போது நமக்கு வீஸ் வருது. ஸோ இதை நம்ம எப்படி சரிப்படுத்தலாம்? இதற்கு ஸ்டீராய்டு மருந்து உள்ள இன்ஹேலர் யூஸ் பண்ணும் பொழுது அந்த ஸ்டீராய்டு மருந்து மூச்சுக்குழாயை விரிவடைய செய்யக்கூடிய தன்மை உள்ளது. இதுவே நம்ம அந்த ஸ்டீராய்டு மாத்திரைகளை உட்கொள்ளும் போது அது இரத்தத்தில் கலந்து உடலின் பல பகுதிகளிலும் அது மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் நம்ம இந்த ஸ்டீராய்டு இன்ஹேலரை யூஸ் பண்ணோன்னா அது தொண்டை வழியாக மூச்சுக்குழாய்க்கு சென்று மூச்சுக்குழாயை விரிவடைய செய்வதனால் நம்ம இந்த வீசிலிருந்து நம்மை குணப்படுத்த முடியும். காற்றின் மாசு மட்டுமல்லாமல் மரபணு வழியாகவும் இந்த வியாதி நமக்கு ஏற்படுகிறது. ஸோ நம்ம பெற்றோர்கள்லேருந்தோ தாத்தா பாட்டியில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மரபணு டிரான்ஸ்மிஷன் ஆகும்போது நமக்கு அந்த வீஸ் அல்லது ஆஸ்துமா ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டீராய்டு உள்ள இன்ஹேலர் மருந்துகளை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தலாம். இது ஆனால் முற்றிலுமாக குணப்படுத்த முடியாது, ஆனால் நம்ம வராமல் கட்டுப்படுத்த முடியும். மேலும் இந்த ஆஸ்துமா ஒரு தொற்று நோய் வியாதியும் இல்லை. ஸோ இந்த ஆஸ்துமா டெஸ்ட்டுக்கான ஸ்பைரோமெட்ரி, அந்த மருந்து, இன்ஹேலர் மருந்து அனைத்தும் நம்முடைய கேஎம்எம்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் கிடைக்குது. நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.